வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்து உணவு வாரம் ஒரு கீரை வரிசையில் இன்னைக்கு பண்ணைக்கீரை பற்றி பார்க்கலாம். பண்ணைக்கீரை பேர்லேயே இருக்கு இல்லையா, சாதாரணமாக சமவெளியில் புன்சை நிலத்தில் நிறைய விளையக்கூடிய இந்த கீரை 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் இலை நல்லா பெருசாக இருக்கும். இந்த பண்ணைக்கீரை வயிற்றுப்போக்குலேருந்து பீரியட்ஸ் வர டைமில் அதிகமான ப்ளீடிங் ஆகிறதுலேருந்து ஒரு சொறி சிரங்கு வரைக்கும் எல்லா வித பிரச்சனைக்கும் இந்த கீரை ஒரு மருந்தாக அமையுது. கலவை கூட்டுக்கீரை ஏதாவது மாதத்துக்கு ஒரு முறை செய்யும் போது இந்த பண்ணைக்கீரையும் சேர்த்து போட்டு தாராளமாக நம்ம செய்யலாம். முதல்ல பேதி ஆகிறதுக்கு இந்த கீரை பறித்து கஷாயம் போட்டு காலை மாலை 3 நாள் குடிச்சிட்டு வந்தாலே இந்த பேதி குணமாகும். அடுத்தது இந்த வயிற்றுப்புண் சரியாகிறதுக்கும் இந்த கீரையை பருப்போடு சேர்ந்து சீரகமும் சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று புண்கள்லாம் குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சொறி சிரங்கு எது இருந்தாலும் இந்த இலையை நல்லா அரைச்சிட்டு அதை பற்று போட்டுகிட்டே வரணும். காலையில் போட்டோம்னா மாலை தான் கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 நாட்கள் செஞ்சாலே இந்த சொறி சிரங்கு புண் இது எல்லாமே இந்த 3 நாட்கள்லேயே முழுவதுமாக குணமாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் ஹெவி ப்ளீடிங் இருக்கும் போது இந்த பண்ணைக்கீரையோட பூவை நல்லா ஒரு 15 பூ எடுத்து கஷாயம் போட்டு பீரியட்ஸ் வந்த முதல் நாளும் ஒரு 3 வேளை குடிக்கணும் அப்படின்றாங்க. அதேமாரி 3ஆம் நாளும் 3 வேளை குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 நாள் மட்டும் 3 வேளை குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 15 பூ ஒவ்வொரு வேளையும் 15 பூ 3 வேளையை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஹெவி ப்ளீடிங் நல்லாவே 3ஆவது நாள்லேருந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு நல்லா மோஷன் போகணும் அப்படின்னா இந்த கீரையை பருப்பு போட்டு மலச்சிக்கல் அதாவது அது சீரகம் மிளகு இது எல்லாமே போட்டு கடைஞ்சி இதை சாப்பிட்டு வந்தோம், வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் இருக்காது. அப்புறம் இந்த கீரை நல்லா பசி தூண்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. செரிமானத்துக்கும் உதவும், பசி தூண்டியாகவும் இருக்கும், மலச்சிக்கலும் வராது, அப்போது வயிற்றுப்புண்ணையும் ஆற்றும். அப்போது இது உடம்புக்கு நமக்கு எந்த செரிமான பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய இந்த கீரையை வாரம் 2 முறையாவது அப்படி இல்லைன்னா கலவை கூட்டுக்கீரையாவது இந்த பண்ணைக்கீரையை சேர்த்து போட்டு சமைச்சோம் அப்படின்னா நமக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி இது ஒரு சிறந்த மருந்தாகவே அமையும். கீரை மட்டும் இல்லை, இது மருந்தாகவும் நம்ம பார்க்கலாம். ஆரோக்கியமே வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தக்கேரை அணுகுங்க.